ஆக்சுவலாக அன்றைக்கி சாயங்காலமே நம்மளோட ஜராவை தூக்கிட்டு வந்திருந்தா. எப்படின்னா ரொம்பவே இறந்து எறும்பெல்லாம் தூக்கிட்டு வந்தா. எங்கே போச்சு என்னாச்சுன்னு தெரில. எங்களுக்கெல்லாம் தோணுச்சு வேறு எதுவும் கேட் தான் தூக்கிட்டு போய் கொண்டிருக்கும் போல். அதை நம்மளோட குள்ளநரி பார்த்துட்டு தூக்கிட்டு நம்மக்கிட்ட கொடுக்குதுன்னு தான் தோணுச்சு. ஏன்னா நம்மளோட கேட் தூக்குறதுக்கு சான்ஸே இல்லை. வேறு ஏதோ கேட் தான் தூக்கிட்டு போய் எங்கேயோ போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு நம்மளோட கேட் தூக்கிட்டு காமிச்சிருக்கான்னு தான் தோணுச்சு. நீங்களும் இந்த மாதிரி பேர்ட்ஸ் எதுவும் வளர்த்திங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா பறக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபெதர்ஸ்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு ரொம்பவே அசால்ட்டாக இருப்போம். ஆனால் அது எங்கிட்டாவது போயிருக்கலாம். இல்லை வேறு எதுவும் கேட் கூட தூக்கிட்டு போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி நம்மளோட ஜாரா இறந்து ஒரு 5 days கிட்ட ஆச்சு. இப்போ வரைமே அதிலேருந்து வெளியே வர முடியல. ரொம்பவே கஷ்டமான ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி பேர்ட்ஸும் இது வளர்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய காக்டெயில்ஸ் பறந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட் தான் பார்த்துட்டு இருக்கோம். கண்டுபிடிச்சி கொடுத்திங்கன்னா நல்ல ஒரு கிஃப்ட் கொடுப்போம், ப்ரைஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பெட் அனிமல்ஸோ இல்லை பேர்ட்ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சில பேர்த்துக்கு ஒரு திங்க் இருக்கும், பூனை வளர்த்து ஆகாது, கிளி வளர்த்து ஆகாதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பெட்ஸ் லவர் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி நம்ம ஆசையாக வளர்த்தா டோரா முஜியுமே பறந்து போயிட்டாங்க. சரி, பறந்து போனாலும் எங்கேயாவது நல்லா தான் இருப்பாங்கன்னு தோணுச்சு. சரி, ஓகேன்னு நம்மளோட ஜாராவை ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கிட்டோம். ஆனால் எப்படியோ நம்மளோட ஜாராவும் இறந்து போயிட்டா. ஆக்சுவலி நம்மக்கிட்ட எந்த பேர்ட்ஸுமே இல்லை. இனி வாங்கலாமா வேணாமா, அப்படி வாங்கினா எந்த மாதிரி பேர்ட்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி நம்மளோட கேட்டு ஜாராவை தூக்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுகையாக இருந்துச்சு. இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ அட்டாச் பண்ணணும்னு தோணலை. அதனால நம்மளோட ஜாராவை அடக்கம் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பெட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க.